ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பாருங்க, சொஸ்த மனம், நல் மனம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும், மற்றவர்களை நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். நம் உள்ளத்தில் பொறாமையோ கசப்போ வெறுப்போ பகையோ இருக்கக்கூடாது. எல்லோரையும் நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல் மனம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமை இருக்குமானால் அது ஆவிக்குரிய ரீதியிலே நம்மை பலவீனப்படுத்தும். கர்த்தருடைய காரியங்களில் நாம் வளர முடியாது. ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் நல் மனம் உடையவர்களாய் எல்லா மக்களையும் நேசிப்போம், ஜெபிப்போம், அன்போடு இருப்போம். அல்லேலூயா. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, சொஸ்தமான உடலுக்கு ஜீவன், ஆரோக்கியம் என்று நாங்கள் வாசிக்கிறோம். பொறாமை இருக்கக்கூடாதப்பா. ஆவிக்குரிய வட்டாரங்களிலே இப்பொழுது பொறாமைகள் காணப்படுகிறது. எடுத்து போடுங்கப்பா. நல்மனம் உண்டாகட்டும், அன்பு உண்டாகட்டும், ஒருவருக்கொருவர் நேசிக்கட்டும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். கிருபைத்தான். கேட்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. நல்ல சுகம் உண்டாகட்டும், ரட்சிப்பு கொடுங்க. கேட்குற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்கப்பா, ஆசீர்வதி. அற்புதங்கள் நடக்கட்டும், தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசுக்கு சுமூலப்பிதா. ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.